நண்பா மணிமாரா நான் இங்க இருந்தா எங்கடா என்ன போய் சேர்க்கிறேன் சாகுராதா உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். எப்படி இருக்கின்றாய் மணிமாரா? நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கோதா? அதைதான் நானும் முறைக்க ஆசைப்பட்டேன். நீ இருக்கும் வரை எனக்கு எந்த கவலை கிடையாது. ஆனால் வந்தது நோக்கம் என்ன? மணிமாரா, உனக்கே தெரியும், நீண்ட நாட்களாக இந்த நாட்டில் நான் படைத்தலைவராக இருக்கின்றேன். எதற்காக? இந்த நாட்டுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நான் மன்னனாக வேண்டும் என்று. எத்தனை நாட்கள் தான் நீயும் படைத்தலைவாதியாகவே இருப்பாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு உதவி செய்தால் போதும். என்ன உதவி? நான் சொல்வதை போல் நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். செவியை கொடு. அப்படியே ஆகட்டும். இவ்வளவுதானே? ஆமா. போனால் போகட்டும். நீ சொன்ன வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கின்றேன். அது எதுவாயினாலும் நட்பின் ரீதியாக உனக்கான செய்து முடிக்கின்றான். வைத்தியர் அழைத்து வந்தார். வைத்தியர் ஒரு மாற்றம் சொல்லுகின்றார். எப்பொழுதுதான் என் தந்தைக்கு பார்வை கிடைக்கும் கொல்லி எருபாக உனக்காக நான் இருக்கின்றேன். வருத்தப்படாத. என்ன ஐயா வழி சொல்லுங்கள் விஜயா. அதை பார்த்தையா? பாழடைந்த மண்டபம். அந்த பாழடைந்த மண்டபத்தில் பழமை வாய்ந்த முனிவர் ஒன்று இருக்கின்றார். அங்கு சென்றால் நம் நாட்டு மன்னருக்கு இரு விடிகளும் செய்வதற்கு ஒரு மார்க்கம் கிடைக்கும். உடனடியாக நடந்துக்கலாம். என் நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் செய்வது நீதானா? பேசாதீங்க சத்தியமா நீங்க ஊர் உள்ள முதல்ல வராதுங்க. ஏன் என்ன காரணம்? வேணுட்டு தயவுசெய்து நீங்க இறங்காதீங்க. என்ன காரணம்? இறங்கனா போதா ஊர் ஜனங்கலாம் பேசுவாங்க. என்னன்னு பேசுறாங்க? என்னடி அம்மா ஆட்டக்காரங்க இவ்வளவு ஜனங்கனுமா வரானுங்க. அவங்க அண்டாவல ஆகலாமா? சரி. இல்ல குண்டாவல ஆகலாமா? பெரிய ட்ரம்முல ஆகலாமா? இந்த ஜனங்களே பேசுவாங்க. அதுல பஸ்ல ஏறினா இவனுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. எனக்கு 10 வாங்குறான். இனிமே நான் கவர்மெண்ட் ஏறி போடுறேன். எடை போட்டு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஏறி போட போறேன். ஒரு 2 பேர் எடை போட்டா 20 டிக்கெட் 40 டிக்கெட். கண்ணு எடை போட்டா ஒரே டிக்கெட். ஏன்னா நீ ஒல்லியா இருக்குல்ல, ஆனா ஒட்டி வரமாடா நீ ஓரமாயிரண்ணா. டேய் கழுத்த மூடி. நானே ரொம்ப நாளா காத்து கிடந்து இப்போதான் ஒரு பச்சை கிளி அப்படியே முத்து தரம். நீ தொடர் ஏற்பது யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசி. டேய் நான் யார் தெரியுமா? இந்நாட்டு படை தளபதி. எத்தனை இளவரசர்களையும் மன்னர்களையும் வென்றிருக்கிறேன் தெரியுமா? டேய் கேவலம் மூஞ்சே காவிரியே பயப்பட தீட்டு பயப்பட முகமுடி எழுதி விடுறது. முகத்தை காட்ட நான் பயப்படுறேன். என்னுடைய முகத்தை நீங்கள் இருவரும் பார்த்தால் இந்த உலகத்தில் அதோடு உயிரோடு இருக்க மாட்டேன். இவரு வீரவனுக்கு தெரியாது. என்னடா வீரம்? துள்ளி ஓடுவதிலே மான் குடிப்பதிலே பட்டம் வாழ்வதிலே புலிக்குட்டி. எங்க எஜமா தீனி தூரத்தெல்லாம் தண்ணி குட்டி. இதோட என்னுடைய பெருமை சாப்பாடு அறிவிப்பா பண்ணி எத்தனை குட்டி போகுது? 10 குட்டி போடுது. 10 குட்டி போகுது. அதுல 9 குட்டி சேர்ந்து போகுது.
குட்டி எத்தனைக்குது? ஒரே குட்டி தான் இருக்குது. அது 9 குட்டி செத்து போகுது. இந்த ஒரே குட்டி குச்சா பால் எப்படி இருக்கும்? சமா கொழு கொழு கொழுன்னு இருக்குதா? அப்படித்தானே இருக்குடா, கொழு கொழு கொழுன்னு. இந்த 9 குட்டி பால் செத்து போகுது, ஒரே குட்டி எப்படி இருக்கும்? நல்லா பயம் ஏய், ஒழுங்கு மரியாதை தெரியுது. உடலில் உயிருக்கு அதிகிட்டு ஓய்விடு. உன்னை மன்னித்து விடுகிறேன். காலில் விழுந்து மன்னித்து வீண் வாதம் வேண்டாம். வீர ஆண்மகனாக இருந்தால் இந்நாட்டுக்கு படத்தலைமையாக இருந்தால் எட்டு பாலை முடியாதா? முடியாதுடா. அப்புறம் என்ன பண்ணலாமா? ஒரு திருட்டு பயலே. நீங்க பார்த்தாலே பயமா இருக்குது. என்ன பார்த்தாவா? ஆமா, ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படிதான் இருக்கும், அப்புறமா அருமையா இருக்கும். பாக்குறியா? என்னத்த பாக்குறியா? வேண்டாம். ஏன் இதயத்தை சொன்னேன்? நீங்க மொட்டையா சொன்னா நான் வேற மாதிரி நினைச்சுப்பேன். நினப்பதான் குழம்பு கெடுக்குமா? ஐயா, பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் முதல்ல ஒரு பொண்ணு பாக்குறேன். அங்க போவத கரண்ட் அடிக்கும். மாமா பிளக் வச்சுக்கிறவா ஏத்துறான். தள்ளி இல்லைங்க. முதலில் ஒரு பெண்ணை பார்த்து தாயாகவும் தன் தமையை நினைக்க வேண்டும். இப்படி தாரமாக நினைப்பது தவறாக தெரியவில்லையா? தாயாகவும் தன் தமைக்கையாகவும் நினைக்க வேண்டும். அடிச்சு போடி. என்ன எப்ப பாரு எல்லா பொண்ணுங்களையும் தாயும் தம்பிக்காகவும் நினைச்சுட்டா யாரு தானே பொண்ணாட்டே நினைக்கிட்டு இந்த பெண்ணை யாராவது வருந்திருப்பாள். அவளை திட்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. புரியல போல இருக்குது. என்ன அந்த பேர் அழகு நீ தாண்டி தள்ளி நின்று கிட்ட வராது. காதல் என்பது இருமனமும் ஒருமனமாக வேண்டும். என்னை உனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கல. சத்தியமா என்ன கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தத்தை தர முடியாது. முடியாதா? கவி எனக்கு ஆலயத்தில் பாடி அடைக்காத உன்னைத்துக்கு என்ன நடக்க முடியாது. கப்பலை ஏற்றலாம். எப்படி போய் கப்பலை ஏற்ற முடியுமா? சிற்பம் கெட்டு போக முன்னே சீர்குலையும் அந்த தடியனே கேள். ஊமையின் வாய்வேதம், தேடரின் கைமணி, குரங்கின் கைமலர், இவை யாவும் பயன்படாது என்று உனக்கு தெரியவில்லை. மற்றபடி பார்த்து சென்றுவிட்டால் உனக்கும் நடந்து எனக்கும் நடந்து போகல. ஆடவர் என்று மரியாதை கொடுத்த மரியாதையா போயிட்டான். அல்லது போகல. என்னடி பண்ணுவ? தென்னந்தோட பக்கத்துக்கு எடுத்து மேலும் பாக்குற மாதிரி அடிப்ப. சீ போடா. டேய் போடா. என்ன தொடத்துல அடிப்பியா? ஆமா, மாங்க நடி. ஐ டோன்ட் கேர். வேற என்ன சொன்னா? மொத்தலையா? ஆமா. ஐயோ கண்டபடி அடிச்சு தொலைத்தலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஜெல்பத்துல மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இந்த யாவரம் கூட்டாடா. புள்ளிட்டு புறா செத்து புறா பாவி. என் மூஞ்சில காரி துப்பு. ஐ டோன்ட் கேர். ஒன்லி ஐ லவ் யூ. வெண்ணிலே தவழக்கூடிய வெண்ணிலானான் என்னை நிமிர்ந்து பார்க்கத்தான் முடியுமா தவிர தொட்டு பறித்து உன்னால் ருசி பார்க்கவே முடியாது. தெரிந்து கொள். ஐயா, ஐ கிஸ் மீ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கபார் முடியாதுன்னு சொல்றேன். முடியாது. நான் முடிவு வைக்கிறேன். நான் ஒரு நெருப்பு காட்டி உன்னால் எனக்கு நெருங்கவே முடியாது. கபார் என்ன அந்த நெருப்பு அணைக்கிற தண்ணி என்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப வச்சிருப்பானுங்க போலுக்குது. நான் ஒரு கருநாகம். அப்படியே கோபத்துக்கு ஆளாக சீறி எடுந்தால் கொத்தி விடுவேன். தெரிந்து கொள். கருணாகமா? ஆமா. அத ஊதி அடக்குற மகுடி நான் தான் வச்சுக்கிறேன். 1000 வார்த்தை எடுத்துரைத்தால் தெரிஞ்சு உன்னுடைய இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. அறிவத்தவனே செல்ல குட்டி முடியாது. உன்னை இறக்க வைக்கிறேன்டி. அம்மாடி இதுதான் காதலா?
ஏய் மயில மயில நேரம் போட மாட்டேன் ஓ மிரகு இப்ப புடிக்கிறேன் ஏய் முடியுமா முடியாதா முடியாது சத்தியமா முடியாது ஏய் யாரை உனக்கு தானே மந்தமா நாட்டை கொண்டு வேண்டி ஆளுவது சரியாக தெரிகின்ற நீ ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே பிறந்தால் உன்னோடு பிறந்த அக்கா தங்கைக்கு பெற்றாலே பெண் என்ற பெருமை என்னவென்று தெரியாத அறிவற்றவனே படுபாவி சாட்டை கொண்டு மாட்டை அடிப்பது போல் அடிக்கின்றாய் மனசாட்சி என்பதே கிடையாத ஒரு மனம் என்ன கல்லாக போய்விட்டது கல்லாக இருந்தாலும் கரையும் மனிதனா இல்லை மிருகமா என்னதான் என்னை அடித்து சித்திரவதை செய்தாலும் சரி என் உடலை தக்க தக்கையாக பேர்த்தெடுத்தாலும் பரவாயில்லை என்னாலுமே அவைய முடியாது ஒரு ரோமம் உயிர்ந்தாலும் உயிர் வாழாது கவரிமான் பரம்பரையில் பிறந்தவள் நான் அறிவற்றபடி உயர உயர பறந்தால் ஊக்குருவி வந்த பறந்தாகாது தெரியவில்லை உன்னுடைய நகைப்புக்கு நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றாய் பின் விளைவு என்னவென்று நீ பார்க்கின்றாய் நாட்டுக்கு இளவரசியாக இருந்து என்னை அடித்து சித்திரவதை செய்கின்றாய் படுபாவி நான் நினைத்தால் உன்னுடைய உடல் உயிரே இருக்காது இந்நாட்டுக்கு இளவரசி நான் தந்தைக்கு தெரிந்தால் உன் நிலைமையே மாறிவிடும் போய்விடு என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியல சிறு சிறுத்தை பிடிக்க வேண்டிய வேட்டையை பிடிக்காமல் விட்டது கிடையாது இதுவரை நான் தொட நினைத்ததை தொட்டாமல் விட்டது போகும் பாதி அழிவு பாதி உனக்கு தெரியவில்லை யானை பிடித்தவனே உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது அழிவை தேடினாலும் பரவாயில்லை உன்னை அடையாமல் விட மாட்டேன்
நாட்டுல முகமூடி திருட உலாய் கொண்டு இருக்கிற அது நீதானா? டேய், உனக்கு வேற வேலையே கிடையாதா? இதுதான் வேலையா? என் வேலையே தான். நானா? நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? இந்த தொழிலை செய்யணும்ல, இந்த சும்மா விடுவேனா? இப்போ இதை அடித்து உன்னை பிடித்து கொண்டு போய் மன்னர் இடத்துல ஒப்படைக்கிறேன். வாடா. என்னையா பிடித்தா? ஆமா. சிறுத்தை இதுவரை யாரும் பிடித்தது கிடையாது. அடடே. சிங்கத்தை இதுவரை யாரும் அடக்கியதும் கிடையாது. உண்மையாகவா? ஏய், வேட்டையாட செத்து போயிடுவேன். சீரி வரும் காலைடானா. குடி. ஏய், யாரா வீட்ல பெரியவங்க கூட்ட பா 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 பா. நிறைய பேர் சீரி காலை அடக்கிக்கிட்டாரு தெரியுமா? இவன் பாத்துக்க மாட்டான். அதான். நீங்க அடக்கின்ற காலை வேறு. இந்த காலை வேறு. காலை. ஒரு பெண்களிடத்தில் வீரத்தை காட்டுவது காலை என்று சொல்வதற்கு வெட்கமா இல்ல உனக்கு? வெட்கமாவா? மானங்கட்ட ஆண் மகன் என்றால் பெண்களை மதிக்க தெரியணும்டா. பெண்களை மதிக்க தெரியுமா? ஆமா. டேய், டென்ஷன்டா அவள. எதுக்கு? கால்ல அது ஒரே ஒரு முத்தம் கேட்டு 10 நிமிஷமா ஒரு ஆம்பளை கெஞ்சினா கல் நெஞ்ச காரி கொஞ்சம் கூட ஒரு முத்தத்தை ஆண்மகனாக பிறந்து விட்டால் பெண்கள் உன் மீது ஆசைப்பட்டு அவர்கள் கெஞ்சணும். அப்பதான் ஆம்பளைக்கு அழகு. பெண்களிடத்தில் போய் நீ கெஞ்சிட உனக்கு வெட்கமா இல்ல? ஸ்டாப் இட். என்ன இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அப்படியா? உன் வந்த வேலை என்ன? உன்னை அடிச்சு கூட்டிட்டு போறோம். என்ன டீ? டேய் வாடா. வீரமான ஆம்பளையாடா எடு பாலே. என்னடா அவன் கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடலாம் வாடானா இருவா. என்ன காலைய பண்ணிட்டு இருக்க? வேற என்ன? சின்ன குழந்தைகிட்ட சண்டை போடுற மேல கொஞ்சம் பரிதாபமா இருந்தது. போயிடுறா டேய், சொன்னா கேளுடா. டேய், ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்த பாரு. வேலையா தெரிஞ்சிட்டு இருக்கேன். உள்ள இறக்குனா என்ன ஆகும் தெரியுமா? வேலை தான் போடுது. என்ன சொல்ற? முடியுமா முடியாதா? எது? போக முடியுமா போக முடியாதா? மரியாதையா சொல்றேன். என் கூட வந்துட்டுனா மன்னர் இடத்துல ஒப்படைச்சிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். இல்லைன்னா உதப்பட்டு சாவு. நான் கூடவே எந்த ஊர்? உங்களுடைய பெயர் என்ன? நானோ சிற்றூர் கிராமத்தை சேர்ந்தவன். பிறகு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். மாணிக்கத்துக்கு மகனாக பிறந்து விஜயன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படியா? படித்தேன், பட்டங்களை பெற்றேன். எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கல. அப்படி வேலை கிடைக்கலையே என்று அயற்சியில இந்த பாயடைந்த மண்டபத்தில் சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு வந்தேன். அப்படியா? இங்க வந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு இப்ப ஏற்பட்ட அக்கப்போர் நடக்குது. ஆமா, நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? பாதுகாப்பா வரக்கூடாதா? என்னுடைய பெயரோ விஜயா. என் தந்தைக்கு பார்வைக்கு தெரியாது. பார்வை தெரியாததால் என்ன தளபதி பார்வை தெரியும்படி வழி கிடைக்கும் என்று பாழடைந்த மண்டபத்திலே பழமையான ஒரு முனிவர் இருக்கின்றாராம். அவரை சந்தித்தால் வழிமார்க்கு கிடைக்கும் என்று அழைத்து வந்தார். வருகின்ற நேரத்திலே கலந்து முடியின் கற்பையை கெடுக்க துணிந்தார். என்னுடைய தளபதியாரும் என்னுடைய நாட்டு காவல்காரனையும் அடித்து அதே மண்டபத்தில் கட்டி போட்டுவிட்டு ரெண்டு பேர் ஆண் மகனை வந்திருக்கீங்க, ஒரு பெண்ணை காப்பாத்த முடியல. இங்க வந்து வெக்கமா இல்லடா உனக்கு? யார்? நானு வெளியே சொல்லட்டுமா? இல்ல சொன்ன அதுக்கு நேரம் இல்ல. எங்க நாடகம்? எங்க நாடகம்? பணப்பாக்கம் பாத்துல மாம்பாக்கம். உங்க ஊருக்கு அதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரே ஒரு அரை கிலோமீட்டர் நாடகம் ஆட்டு வீட்டுல போய் பார்த்துக்கிட்டு சாயங்காலம் மாம்பாக்கம் வரண்டான்னு சொன்னேன். என்ன சொன்ன? எனக்கு சீக்கிரம் வந்துடும் பங்காளி, சீக்கிரம் போய் பட்டு தூங்கணும். அம்மாவா 5:30 மணிக்கு போன் பண்ற தூங்கி எனக்கு கொண்டாவிடா. இப்பதான் ஏன் பங்காளின்ற டைம் ஆகி போச்சு. தீன் தச்சு நேரம் ஓடி வந்து எங்க பஸ் ஸ்டாண்ட் நிக்குது, வாழைப்பந்தல் பஸ் நிக்கிறாங்க, பானிபூரி கடை வைக்கிறாங்க. வச்சு தண்ணியில எடுத்து பல்லு வலிக்கணும், பானிபூரி சாப்பிட்டுக்கிறான். இவன் என்ன கேட்கற பல்லு வளர்க்குறேன். நீதானே கேட்டேன் என்ன பல்லு வளர்க்குறேன். உங்க காத்த நான் சொல்றேன் மானம் கட்டவன. உனக்கு பெருமையா இருக்கு? மானம் கட்ட ஊருக்கு பெரியவ. அதுதான் உண்மை. தெரியுமா உனக்கு? அதுதான் உண்மை. பானிபூரில பல்லு வளர்க்குறான், அப்புறம் பாத்ரூம் கூட பல்லு வளர்க்குறான். நீ செஞ்சாலும் செய்விடா. அப்பேற்பட்ட வீரமா இருக்கிறவங்க இந்த பெண்ணை காப்பாத்த கூடாதா? முடியல வாங்கலால. அப்ப நாங்க ஆம்பளை இல்ல. அதுக்கு
அதுக்கப்புறம் இங்க வந்து ஒழுகுறேன் ஆம்பளை இல்ல உடம்பானம் கட்ட ஐயா யார் என்றே தெரியவில்லை. நீங்கள் ஆபத்தில் இருந்த எங்களை கஷ்ட சமயத்தில் ஓடி வந்து காப்பாற்றீர்கள். மிக்க நன்றி ஐயா. போர் நிறுத்துங்கள் ஐயா. நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நாட்டுக்கு தளபதி, நாட்டு கன்னி பெண்களுக்கு காவலாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி சோர போகலாமா? வீரன் என்னை வெல்ல யாருமே கிடையாது என்று உரைத்தீர்களே, எங்கு சென்று விட்டது வீரம்? வெளியில் வீரன் என்று சொல்லாதீர்கள். வெளியில் வீரன் என்று சொன்னால் உங்கள் மானத்தை வாங்கி விடுவேன், தெரிந்து கொள்ளுங்கள். விஜயா, நல்லது நடக்கும் என்று எண்ணி உன்னை அழைத்து சென்றேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு என்னமா தெரியும்? சரி, ஏகப்பட்ட வீரனாக இருந்தாலும் ஒரு நேரத்துல தவறதான் செய்யும். முடிந்தது முடிந்து விட்டது. ஐயா நல்ல நேரத்தில் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். என் தந்தையிடம் சென்றால் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு கோட் ஒண்ணு வாங்கி கொடுத்துரு அவருக்கு. வேற ஒண்ணு இல்ல. பிளாக் தான் 200 பரவாயில்ல. அதான் சாப்பிட்டு வந்துருவாரு. பொங்கல் வச்சா கூட உன் புத்தி மாறா. ராய குடப்பாடி நடுவுல வச்சாலும் அதுவும் புத்தி அப்படியே தான் தம்பி வந்தீங்க. போகலாம். அப்பா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கவில்லை என்று வாழ்ந்து மண்டபம் செல்லலாம் என்று அழைத்து சென்றார் இல்லாட்டு தளபதி. அவர் சொன்ன பிரகாரம் நானும் உங்களுக்கு பார்வை கிடைக்குமே என்று ஆசையால் சென்றேன். செல்லும் பொழுது ஒரு கருத்த முகமடி யார் எவரென்றே தெரியவில்லை. அப்பா என் கற்பையை கிடைக்க துணிந்தார். காப்பாற்றுவார் என்று நினைத்தால் அவர் என்னை காப்பாற்றவில்லை. அவனோடு சேர்ந்து படுபாவை உண்டக வீட்டுக்கே ரெண்டக செய்ய நினைக்கிறார். அப்பா காப்பாற்றுவார் வந்து இவனும் காப்பாற்றவில்லை. இருவருமே கட்டி போட்டு என்னை எடுத்து சென்றார் கற்பனைக்கு. அந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆணவர் என்னை காப்பாற்றி விட்டார். அப்பா தகுந்த நேரத்தினுடைய கற்பையை கடவுள் போல் காப்பாற்றிய அந்த உத்தமைக்கு சொல்லலாமா? இவர்தான் அப்பா அவர். மன்னா வணக்கம் ஐயா. அவர் கண்பால் அப்படியே போச்சு தெரியும். பேசுகிற வார்த்தை கேட்டு சீக்கிட்டு ஐயா ஐயா வணக்கம் ஐயா சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி சரி ஆடா. சும்மாதிரோனே. எந்த ஊர்ல பாக்கவா போறே சொல்றாங்க. என்ன நாட்டில் சேர்ந்தவன் சித்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் தகுந்த நேரத்தில் ஹைலைட். என்னுடைய மகனின் கற்பை காப்பாற்றியிருக்கிறார் ஐயா. அவன் உன்னுடைய தொழில் என்ன? படித்தேன், பட்டங்களை பெற்றேன், வேலை கிடைக்கவில்லை காரணத்தால் அலைந்து கொண்டிருக்கின்றேன். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் திண்டாடி வேலை தேடி வருகிறார். அடா பாவி. தகுந்த நேரத்தில் என் மகளின் கற்பை காப்பாற்றிய உனக்கு நம்முடைய நாட்டில் எந்த வேலைக்கால் இல்ல. ஆட்கள் தேவையில்லை. ஆட்கள் தேவையில்லை. வேலை காலை இல்லை. என் கற்பையும் உயிரையும் காப்பாற்றிருக்கிறார். இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் வேலை தேடி செல்லுகின்றார். இவருக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுக்கலாம். அப்பா எந்த வேலைக்கால் இல்லையா மன இப்பொழுது? டேய், டேய். ஆ ஏண்டா, 2 பேரும் எதுக்கு இதுதான் லாய்க்கு? என்னுடைய மகளின் கற்பை காப்பாற்றக்கூடிய இருவருக்கு வக்கீல்ல வேலை காரியில் சொல்றேன். ஏன் இல்லடா? டேய், இந்நாட்டின் தளபதி பொறுப்பு இருந்தாலும் என்ன பயன்? மெய்காப்பாளர் பொறுப்பு காலி இருக்கு. அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் என்ன? எனக்கு பாதுகாவலை யார் இவருக்கா? சரியா போச்சு. என்னடாப்பா? பாதி குத்துற இன்னும் ஆடாட போறாரோ? டேய், டேய். யாழன் மாட்டி உறுதி எடுக்க போறாரு பொழுது இப்போ. நல்லவனாக இருக்கு, ஏதாவது தூய உள்ளம் கொண்டவனாக இருக்கத்தான். ஆமா, என்னுடைய மகன் ஒண்ணு காப்பாத்தினாரு, நீ சொல்ல மாட்டியா? பெண்களுக்கு சிறந்தது கற்பு. கற்பு அதை பறிகொடுத்தால் என்ன நிலைமை? அதானே. டேய், சரிங்க சரிங்க. அப்படி இருக்கு. இந்நாட்டின் மெய்காப்பாளர் பொறுப்பை இந்த விதியிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படியா? கடவுள் போல் ஒன்றிய மகளின் கற்பை காப்பாற்றிய விதியா இந்த நாட்டிய மெய்காப்பாளர் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கடவுள் அவருக்கு மெய்காப்பாளர் பதவி கொடுத்ததால் மன சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியே மகன். போயிட்டு வரப்பா. போயிட்டு என்ன பண்றாங்க? போயிட்டு வரேன் அப்பான்னு சொல்லிட்டு போறேன். என்ன போறேன்? தப்பு இல்ல கொடி ஆடுறது எனக்கு தெரியும். யாருக்கு
கோடி அடிச்சோ விஜயா, மன்னா மெய்க்காப்பாளன் பொறுப்பை உள்ள ஒப்படைத்திருக்கிறேன். கடமை இருந்து ஒரு போதும் தவறக்கூடாது. கவனமாக செய்யலாம். அவர மாட்டேன் பண்ணா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. டேய், பார்த்தாயா? நேற்று வரை எப்படி இருந்தோ எனக்கு தெரியாது. இன்று நான் முதற்கொண்டு எனக்கு தெரியாம எந்த ஒரு வேலையும் நடக்க கூடாது. டேய், சாரா எடுத்துங்க போடுறா. அன்றைக்கு வந்தா அதுல கூட முடிக்குமா? அது ஒரு கல்யாணி கொஞ்சம் பதவி குத்து பிறகு இப்போ நான் அப்போ நினைச்சேன் பதவி குத்துற பிறகு நம்மளுக்கு என்ன ஆட்ட ஆட போறாரோ என்ன சமாச்சாரம் உன் பாட்டுக்கு என்ன பண்ணாது? அவ்வளவு வெறுப்பா போடுற போட்டேன்னா போட்டேன் எப்படி போறது? அமரங்களை ஏன் சொல்லணும்? ஐயா ஆ, சாமி அது அடி மேல் அடி அடித்தால் அம்பியம் நகரம் என்று பெரியவங்க சும்மாவா சொல்லி சரி வச்சாங்க. சரி உட்காரு என்ன பதவி குத்துறாங்க நீ எப்படி சொல்றாங்க பதவி வகித்த உடனே சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஜாக்கிரதை. காரணமா காவல்கார அந்த வேலை தான் உனக்கு. சரி 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 கேட்னாய். நானு ஆமாண்டா. கம்முனு என்ன இந்த நாய் கேட்லன்னா கண்ட நாய் எல்லாம் உள்ள போகும் நீ உசாரா இருந்தா ஏன்டா போகுது? ஆ அறிவு கட்டவன. டேய், இனிமே முதற்கொண்டு நீங்க 2 பேரும் கண்ணும் கருத்தமா அரசாங்கத்துல ஒழுங்கா வேலை செய்யணும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டு நாட்டு கணக்கு வழக்கெல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க. கணக்கு வாங்கி சரி சாமி டேய் போட்டா அனுபவட்டா கன்யாரா இருக்கிறா யாரா போட்டா? அனுபவட்டி அங்க ஒண்ணு கீக்கிறா இங்கதான் வரும் இங்க கேக்குறா. டேய் பாத்தாயா, எங்கிருந்த ஓடி வந்தவன், ஏழ்மை குடியிலிருந்து வந்தவன், ஒரு பிச்சைக்கார நாயி, அனாதை நாயி. டேய், இவனுக்கு மெய்க்காப்பால் என்ற பட்டமா விடுவேனா? டேய், இந்த மெய்க்காப்பால் என்ற பட்டத்தை குடி விட தட்டி பறிக்கிற மாதிரி ஐயன் அந்த பதவியா, அது மட்டும் முடியாது. டேய், இவன் இருக்கும் வரை இந்த நாட்டை நாம் அடைய முடியாது. முதல்ல இவனை ஒழிக்கணும். பாத்தாயா? காலி பண்ணாதான் டபுள் இவனை காலி பண்ணாதான் நம்ம பொண்டாட்டி தாலி நல்லா கொத்த தொங்கும். ஆமா, நம்ம யாரு நம்ம தாலியார பண்ணுவோம். எத்தனையோ கம்பல 7 கம்பல அட்வான்ஸ் வாங்கிட்டு தாலி எடுத்துட்டு வந்துக்கிறேன். யாரு? அது டேய், போல அவனுக்கு யாரு? அது போல அவனை சும்மா விடலாமா? விடக்கூடாது. அவனை விடவே அது மட்டும் கிடையாது. இந்நாட்டு இளவரசி விஜயா இருக்கிறது. கைஜாடு கட்டினால யாருக்கு? எனக்கு தான் நினைத்தேன். டேய், எங்கிருந்து நேத்து வந்த மாதிரி விஜயா, அவனுக்கு கை காமிச்சிட்டு போறான். என்ன நடக்குன்னு பின் தொடர்ந்து பாப்போம்.